ஒரு தரமான கோழி இறைச்சியை உருவாக்கி இங்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சான்றிதழ் தந்ததான் இங்கு எனக்கு முன்னால் பேசி சென்னையில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியாக பொறுப்பேற்று இன்று வரை வணிகர்களோடு இணைந்து நல் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மருத்துவர் சதீஷ்குமார் சார் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். சட்டத்துக்கு உட்பட்டு எதை கடைபிடிக்க வேண்டுமோ அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போன்று சிறு வணிகர்கள் சாதாரணமா சின்ன கோழி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி விற்பாங்க. இதையெல்லாம் அரசு துறை அதிகாரிகள் பார்த்து கொண்டு அதிகமான அவதானம் என்று விதித்து விடாமல் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு இந்த மேடையின் மாணவர்கள் உங்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று காவல்துறை அதிகாரிகள் நீங்க பாத்தீங்கன்னா லாரிகள்ல கோழியை கொண்டு வந்திருப்பாங்க, இடையில வாகனத்தை நிறுத்திடுவாங்க. நிறுத்தி பல்வேறு இடங்கள்ல சோதனை என்ற மையத்திலே சோதனை செய்து சில நல்ல அதிகாரி இருக்காங்க, சோதனை செஞ்சு உடனே சீக்கிரம் போங்கப்பா, 4 கோழி செத்து போயிட்டோம் லாபம் கட்டு பேருக்கு அனுப்பிச்சிருவங்க இருக்காங்க. சில பேர் என்ன செய்வாங்க, சில பேர் உங்களை நிறுத்தி வைத்துக் கொண்டு எதை வாங்க வேண்டுமோ வாங்கி அனுப்புகின்ற நண்பர்களும் இருக்கிறார்கள். பல இடங்களிலே தமிழகம் முழுவதும் இது போன்ற நிலைப்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுது இங்கு இந்த அசோசியேஷனுடைய உறுப்பினர்களும் எங்கள் அமைப்பினுடைய நிர்வாகிகளாக நிறைய பேர் இருக்கிறார். மேடையிலே இருக்கிறவங்க கூட எங்கள் நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்கிறார். இவர்கள் எல்லாம் என்னோட தொலைபேசியிலே சொல்லுகின்ற பொழுது உயர் காவல்துறை அதிகாரிகளை நாங்கள் தொடர்பு கொண்டு அந்த வாகனத்தை விடுவித்திருக்கிறோம். சில கடைகளிலே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து அந்த இடத்திலும் சில வணிகர்களை நாங்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த பாக்கெட்ல போட்டு மசாலா பொடி வரும், நீங்க பார்த்திருப்பீங்க. அது எப்படி தரமாக இருக்கிறதா என்று நாம் முதலில் பரிசோதனை செய்துதான் விற்பனைக்கு நாம் அனுமதிக்க வேண்டும். அதுபோன்ற தரமில்லாத மசாலா பொடியை கட்டாயமாக நான் பயன்படுத்த வேண்டாம். இந்த போட்டி உலகம், போட்டினா எப்படின்னா தரம் எங்க இருக்கோ அங்கதான் மக்கள் பொருள் வாங்க நினைக்கிறாங்க. முன்பு ஒரு விலைவாசி மட்டும் பார்த்தாங்க, ஒரு காலகட்டத்தில் விலைவாசி விலை குறைவாக இருந்தால் அங்க போனாங்க. இப்ப விலையெல்லாம் பார்ப்பதில்லை, தரமான பொருள். இப்ப சிக்கனை அருமையா ஒரு சிக்கன் கடையில் அறுத்து கொடுப்பாங்க. என்னுடைய மனைவி சொல்லுவா, வேற கடையில வாங்கினா நல்லா இருக்காது, நம்ம வாங்குற பதிவா வாங்குற கடைக்கு அனுப்புங்க, அவர் தான் சுத்தமா உடனடியாக அறுத்து கொடுப்பாரு சொல்லுவாங்க. சிக்கனை அறுத்து ரொம்ப நேரம் பாதுகாப்பு இல்லாம வச்சா என்ன செய்யும், கெட்டு போயிடும். இது மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சிக்கன் என்பது எல்லா இடங்களிலுமே கடைகள் இருக்கிறது, நிறைய பாதுகாப்பு இடமாகவும் சிற்று துர்நாற்றம் இல்லாமலும் இப்பொழுது நிறைய பாதுகாப்பான மார்க்கள் வடிவமைத்திருக்கிறார். அதுபோன்று தரமாக நீங்கள் கறிகளை வெட்டி விற்கின்ற பொழுது அதை வாங்குகின்ற மக்கள் யாரும் மாற்று கடைக்கு செல்ல மாட்டார்கள். பதிவா ஒரு கடை வச்சிருப்பாங்க. எங்க ஊர்லாம் ஒரு சிக்கன் கடை, ஆட்டு இறைச்சி கடை இருக்கு. காலையில பாத்தீங்கன்னா கியூ நிற்கும், 50 பேர் நிற்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவளை கியூ நிற்கும், அங்கதான் வாங்குவாங்க. ஆகவே தரம் என்பது மிக உயர்வாக இருக்கிறது காலத்தின் கட்டாயம். முன்பெல்லாம் மக்களுக்கு உடல் மீது அக்கறை குறைவா இருந்தது. கொரோனா தொற்று காலத்துக்கு பிறகு தன்னுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தரமான உணவை சாப்பிட வேண்டும் எண்ணத்திற்கு மக்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு சின்ன உதாரணம். நீங்க பாத்தீங்கன்னா பாமாயில் அதிகமாக நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம். பாமாயில் அந்த சூரியகாந்தி எண்ணெய் என்று ஒரு எண்ணெய் விற்க ஆரம்பிச்சோம். அதை ஆரம்பிச்ச பிறகுதான் மக்களுக்கு நோயே அதிகமாக ஏற்பட்டுச்சு. நீங்க பார்த்திருப்பீங்க, சூரியகாந்தி எண்ணெய் பேக்கிங்ல போட்டிருப்பாங்க. ஆனா சூரியகாந்தி எண்ணெய் எத்தனை அளவுகோல் இருக்குன்னு சொன்னா 15% சூரியகாந்தி எண்ணெய் இருக்கும். 85% எண்ணெய் என்று என்னவென்றே தெரியாத பொருள் அந்த பேக்கெட்ல இருக்கும். இதைத்தான் நம்ம வாங்கி உட்கொண்டு இருந்தோம். ஆனா இப்பொழுது மக்கள் மாற்றம் செய்து கடல் எண்ணெய்க்கு வந்திருக்காங்க, தேங்காய் எண்ணெய்க்கு வந்திருக்காங்க. அதுதான் நான் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியாரோடு பேசுகின்ற பொழுது கூட ரேஷன் கடைகளிலும் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யணும். நம்ம ஊர்ல கொப்பரைகள் விலை குறைவாக இருக்கிறது. அப்ப தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தினால் நம்ம ஊர் மக்கள் விவசாயிகளும் வளம் பெறுவாங்க, மக்களும் நலமாக இருப்பான்னு சொல்லியிருக்கோம். மருத்துவர்கள் சொன்னார்கள், சில மருத்துவர்கள் எப்படின்னா நீங்க கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டா கொழுப்பு ஏற்பட்டுரும், ஆகவே அது சேர்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப மருத்துவர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, நெய் சாப்பிடுங்க, கடல் எண்ணெய் சாப்பிடுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகிய மக்கள் என்பது தன் உடலை பாதுகாப்பதற்காக உணவு பரிமாற்றத்தை மிக மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள்.